Welcome to Achaya Max Center. Example 1.20, 12th standard, Max. Find the inverse of the non-singular matrix. A equal to ஒரு 2 cross 2 கொடுத்திருக்காங்க by Gauss-Jordan method. அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஆனால் நம்ம காஸ்-ஜோர்டான் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்வர்ஸை ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ காஸ்-ஜோர்டான் மெத்தட் அப்படின்னா ஃபார்முலா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்னில் நம்ம எழுதிக்கிறணும். ஏ அக்மெண்ட் மேட்ரிக்ஸ் வித் யூனிட் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ இந்த ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸு, ஐங்கிறது இங்கே நம்மளுக்கு 2 cross 2ல் தான் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸையும் 2 cross 2 அந்த பேட்டர்னில் நம்ம இப்படி எழுதிக்கிறணும். ஸ்டார்டிங்கில் இப்படி எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். எப்படின்னா இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை யூனிட் மேட்ரிக்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணோம்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய யூனிட் மேட்ரிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு மேட்ரிக்ஸாக மாறும். அதுதான் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்கூடிய ஏயை மட்டும் யூனிட் மேட்ரிக்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 2 cross 2 தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்னில் எடுத்து எழுதிக்கிறோம். இது வந்து கிவன் மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸு, இது யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம யூனிட்டாக மாற்றணும். அப்போ அதுக்கு ரோ ஆப்ரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ ஆப்ரேஷன் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ரோ 1ஐயும் ரோ 2ஐயும். அது ஏன் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த -1 மேலே போயிடும், 0 கீழே வந்துடும். அப்போ நம்மளுக்கு யூனிட் மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம், டயக்ரல் வந்து 1 அப்படின்னு கிடைக்கணும், இந்த பேலன்ஸ் இருக்க இது ரெண்டும் 0 அப்படின்னு மாறும். இப்போ நம்ம ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணதுனாலேயே இந்த பொசிஷன் 1 -1ன்னு மாறிடுச்சு, இது 0ன்னு மாறிடுச்சு. அப்போ இன்னைக்குலாம் நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து -1 தேவையில்லை, +1 தான் வேணும். அப்போ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் அந்த R1-ஐ மைனஸால் மல்டிபிள் பண்ணிடுங்க. ஃபுல்லாக த்ரூ அவுட் இந்த R1 ஃபுல்லாத்தையும் -1ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்படி மல்டிபிள் பண்ணிட்டோம்னா இந்த -1 +1 மாறிடும், 0 ஆட்டோமேட்டிக்காக 0வாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இது ஓகே, இங்கே 1 இருக்குது, இங்கே கீழே 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 5ஐ நம்ம என்னென்ன மாற்றணும்னா 1 அப்படின்னு மாற்றணும். அப்போ 1ன்னு மாற்றணும்னா 5ஆல் டிவைட் பண்ணால் போதும். எதை, இந்த ஃபுல் ரோவையும் R2 எல்லாத்தையும் 5ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்படி 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நம்மள்கிட்ட கிடைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது 1 டயக்ரால் வந்து 1 1ன்னு மாறிடுச்சு, இது 0. இப்போ இந்த -6ஐயும் நம்ம என்ன பண்ணணும், 0 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது 0ன்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஆப்ரேஷன் R1 + 6R2, அதாவது இது ரெண்டையும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே 6ன்னு இருக்குது, இங்கே 6ன்னு இருந்துச்சுன்னா சேமாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணும்போது +6ம் -6ம் கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடும். ஆனால் இங்கே 1ன்னு இருக்குது. அப்போ அதனால் இந்த ரோ 2 ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், 6ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். இந்த ரெண்டு ஆப்ரேஷனையும் நம்ம ஆப்ரேட் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து R1ல் தான் நம்ம எழுதணும். அப்போ R2ல் எந்த சேஞ்சும் பண்ணிடக்கூடாது. R2ல் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்ரேஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி தனியாக ஃபைண்ட் பண்ணி வச்சு தரணும். அப்போ R1 6R2, அப்போ அது ரெண்டையும் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிது, 1 0 6/5 -1. இதை கொண்டு போய் R1ல் நம்ம பிளேஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் இது ஏன்னு இருந்துச்சா, இப்போ இது என்னென்னு மாற்றிருக்கோம், யூனிட் மேட்ரிக்ஸாக மாற்றிட்டோம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக நம்ம மாற்றிட்டோம். அப்போ இங்கிட்ட பக்கத்தில் இருந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இப்போ எப்படி மாறிடுச்சு, வேற ஒரு மேட்ரிக்ஸாக மாறிடுச்சு. அப்போ இந்த 6/5 -1 1/5 0 இந்த மேட்ரிக்ஸ் தான் ஏயோட இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஏ இன்வர்ஸோட ஆன்சர் இதுதான் காஸ்-ஜோர்டான் மெத்தட்.